வணக்கம் சிவாஜி, நான் தான் சம்பத் பேசுகிறேன். கோல்டு பாண்டு டோட்டலாக அது எனக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. எனக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, மற்றவங்களாம் கொடுக்கல. ஏன்னா மற்றவங்களாம் இன்வெஸ்டர்ஸ், புரியுதுங்களா? நான் பார்பர்ன்றதால எனக்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக 50 லட்சம் கோடி அந்த பாண்டு, கோல்டு பாண்டு. அதுக்கு 3 லட்சம் கொடுக்கணும். அந்த 3 லட்சம் நீ தான் கொடுத்த. இந்த 3 லட்சத்துக்கு 5 வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாது. அந்த 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாமல் இருக்கிறதால மாதம் அதுக்கு 12 கோடி வட்டி கொடுக்குறாங்க. அதில் உனக்கு 6 கோடி, எனக்கு 6 கோடி. அது 5 வருஷத்துக்கு உடச்சி எடுக்க பார்த்து உனக்கு 25 லட்சம் கோடி, எனக்கு 25 லட்சம் கோடி. ஆனால் எனக்கு அவங்க பாண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உனக்கு அந்த பாண்டோடைய என் கைக்கு வந்துடும். அதோடைய ஜெராக்ஸை வச்சு உனக்கு ஒரு ஸ்டாம்பில் எழுதி மாதம் உனக்கு என் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டு, அதாவது 6 லட்சம் கோடி உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மாதம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உடைக்க பார்த்து உனக்கு அதில் பாதி 25,000 கோடி உனக்கு கொடுப்போம். இதுதான் கணக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சியாக இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் அந்த வீடியோவும் நாங்கள் உள்ளே அனுப்புகிறோம். பாருங்கள் எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். செந்தாமரை கண்ணன் நேருக்கு நேராக மோதி பார்க்கலாமா? ஆனால் இவங்க சொல்கிறது பூரா ஜாமீன் கிடச்சிருச்சு, எல்லாம் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது முழுக்க போய். அவரை பற்றி பேசினாலோ, அவரை பற்றி யாராவது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ மிரட்டுறாரு. யூடியூப்பில் இருக்கிறத முடக்கு, நீ தைரியமான சரியான ஆளாக இருந்தால் நீ முடக்கு, நாங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவோம். வணக்கம் சிவாஜி, நான் தான் சம்பத் பேசுகிறேன். சவுந்தரராஜன் சம்பத் பேசுகிறேன். கொடுக்குறோன்ற முடிவு எடுத்தவொடனே நீங்கள் ப்ரோவை கேட்குறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்கிட்ட நீங்கள் சீட்டு கட்டினீங்க, அதில் எவ்வளோ ஒரு அமௌண்ட்டு நின்று போச்சு. அந்த கணக்கு நான் இங்கே டெல்லியில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கரெக்டாக தோராயமாக தெரியல. அந்த தாள் என்கிட்ட இருக்குது, அது ஃப்ரான்ஸில் இருக்குது. இங்கே நான் டெல்லியில் இருக்கிறேன். உங்கள்கிட்டையும் இருக்கும் தாள். அந்த பணம் ₹1 இல்லாமல் நான் கொடுப்பேன். 1. 2வது விஷயம், என்கிட்ட அதுக்கப்புறம் சீட்டு கட்டினீங்க. ஒரு 5,000 ஒரு சீட்டு, ஒரு 20,000 சீட்டு. அதை நீங்கள் என்ன கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவேன். 2. 3வது விஷயம், 15,000 வட்டிக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த 15,000 யூரோவை உங்களுக்கு கொடுத்துருவேன். அது என்ன வட்டி பேலன்ஸுன்னு உங்கள்கிட்ட இருக்கும், அந்த வட்டியை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு எனக்கு சிறுவா நீங்கள் காசு கொடுத்துருக்குறீங்க, அந்த கணக்கு உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் போட்டது. நீங்கள் எப்பயுமே பொய் புழுக மாட்டீங்க, நானும் பொய் புழுக மாட்டேன். நான் கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாருக்குமே, உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்வேன். இதுதான் உண்மையான விஷயம். அந்த சிறுவ போட்ட காசு, அதுக்கப்புறம் பிஸ்னஸுக்காக 1.5 லட்சம் போட்டுக்கிறீங்க. இந்த 1.5 லட்சத்துக்கு ஏறக்குறைய 3 கோடி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் விஷயமா. அந்த 3 கோடி தனியாக. இதுக்கப்புறம் எனக்கு 1 லட்சம். ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் ஜாமீன் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். இந்த 6 லீடரில் சிண்டிகேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 6 பேரில் டெய்சி ராணிக்கு மட்டும் ஜாமீன் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏதோ ஹார்ட்டில் ப்ராப்ளம், வயது மூப்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதாக சொல்லி சர்ஜரி பண்ணியிருக்கிறதாக ஜாமீன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் பெயில் தான் கொடுத்துருக்காங்க. டெய்லி கையெழுத்து போடணும், எங்கேயும் போகக்கூடாது, ஃபாரின் போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாம் மக்களை, வேறு யாருக்கும் பெயில் கிடைக்கல. சாமிநாதரும் சரி, ஜெயராஜ்னாலும் சரி, ஞானப்பிரகாசம், யாருக்குமே இன்னும் ஜாமீன் கிடைக்கலங்க. ஏசி ரவிச்சந்திரனுக்கும் கிடைக்கல. ஆனால் இவங்க சொல்கிறது பூரா ஜாமீன் கிடச்சிருச்சு, எல்லாம் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது முழுக்க போய். நீங்களே பாருங்கள் மக்களே, மோசடி எப்படி எந்தெந்த வகையில் மோசடி பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழிய இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. தீர்மானம் பண்ணணும். அவங்க அஸ்வின் ராவ் சம்மந்தப்பட்டவங்க, செந்தாமரை கண்ணன், சம்பத் சவுந்தரராஜன், அவங்க பேசியிருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த வீடியோவும் நாங்கள் உள்ளே அனுப்புகிறோம். பாருங்கள் எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இது சிபிசிஐடி அவர்களும் அந்த துறையை சார்ந்தவர்களும் மாண்புமிகு நீதி அரசர்கள் அவர்களும் இதை பார்த்து இவங்களுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை கொடுக்கணும். இது நாங்கள் மக்கள் சார்பாக
நான் மன்றாடி கேட்குறேன் ஐயா. சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க 50 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி, 500 லட்சம் கோடி, சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அதில் ஒரு படி மேலே செந்தாமரை கண்ணன் அவரை பற்றி பேசினாலோ, அவரை பற்றி யாராவது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ மிரட்டுறாரு. செந்தாமரை கண்ணன் நேருக்கு நேராக மோதி பார்க்கலாமா? மக்கள் காசுல நீ இருக்க, உன் உடம்புல இருக்கிற அத்தனையும் மக்களுடைய பணம், மக்களுடைய ரத்தத்தை, மொத்த ரத்தத்தை நீ உறிஞ்சு நிற்கிறீங்க. நீங்கள் மிரட்டுறீங்க, அடுத்தவங்க காசை வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. அப்பா அந்த காசுக்கு உரிமையாளர் எவ்வளோ திமிராக இருப்பாங்க, யோசனை பண்ணி பாருங்க. இந்த சம்பத்து தண்ணியை போட்டு என்ன பேசுகிறாருன்னே தெரியாமல் உளறிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு சிட்டிசனு. பாண்டிச்சேரியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் செய்கிற அட்டூழியம், அங்கேயும் ஃப்ரான்ஸ்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை, இங்கே இந்தியாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லா பேர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு தண்ணியை போட்டு பண்ணி மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் மனுஷன். கேட்டால் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். என்ன நீ முடக்கு பார்ப்போம், யூடியூப்பில் இருக்கிறத முடக்கு, நீ முடக்கு, நீ தைரியமான சரியான ஆளாக இருந்தால் நீ முடக்கு, நாங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவோம். சும்மா மிரட்டுறது நீ செஞ்ச தப்பு தானையா? நீ என்ன, நீ வீடியோவில் என்ன பேசியிருக்க நீயே பாரு. அந்த வீடியோ வலைதளங்களில் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க சார். செந்தாமரை கண்ணன் நீங்கள் அஸ்வின் ராவ் கூட இருந்துட்டு மந்திரி சகல மந்திரிக்கு வேண்டிய ஆள், காவல்துறை எனக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, காவல்துறை ஆள், அப்படி இப்படின்னு நீங்கள் எல்லாம் புல்டா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு படி அஸ்வின் ராவ் குடும்பத்தில் எல்லா பேரும் சொல்கிறாங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? உன் கோடி கணக்கில் வெளியே விடுற, அவ்வளவு பணத்தையும் நீ வெளியே விட்டுருக்க. நீ கூடி இந்தியாவிலேயே மாஃபியா நீ தான், அஸ்வின் ராவ் தான். எந்த பக்கம் போனாலும் சரி, கேரளா பக்கம் போனாலும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, தமிழ்நாடு, எங்கே சுற்றி வந்தாலும் அஸ்வின் ராவ் தான் இருக்காரு. ஏன் அந்த துறை, காவல்துறையாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும், சிபிஐயாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம், தமிழ்நாடு ஹைகோர்ட்லேருந்து, கவர்னர்லேருந்து ஏன் இவரை விட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பெஸ்ஸை இருக்கிறதுலே கிருமி, அதாவது கொரோனான்னு சொல்கிறாங்கல்ல, கொரோனாவை காட்டில் கேடுகட்ட கொரோனா நிறைய பேர் அழிச்சிருக்கு. கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்களோ அதே மாதிரி அஸ்வின் ராவ்னால ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கைகூலி. இந்த செந்தாமரை கண்ணனும் சம்பத் சவுந்தரராஜன் சம்பத்துக்கு பாடம் புகட்டணும், கண்டிப்பாக பாடம் புகட்டியே ஆகணும். மக்கள் பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுற நீ, எங்க நீ இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். உங்க போன் நம்பரை ஆன் பண்ணி வைங்க. செந்தாமரை கண்ணன் எங்க ஓடி போயிட்டாருன்னே தெரியல. கோயம்புத்தூர்ல இருந்தாரு, அவரை தேடி போனோம். அவர் இருந்த இடத்துல எல்லாம் அவர் இங்க இல்லைன்ட்டாங்க. தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்க அபார்ட்மெண்ட்ல தேடிட்டு இருக்கோம். அவர் பிள்ளைகள்லாம் எங்க படிக்கிறாங்க என்னன்னு பார்த்துக்கிட்டா பிள்ளைகளை பார்க்கறதுக்கு கண்டிப்பா வருவாரு. அப்பா அவரை பணக்காலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஏமாந்து கொதித்தடைந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட கோபத்தில் இருக்காங்க மக்கள், புரிஞ்சுக்கங்க. இந்த ஏமாற்று வேலை செஞ்சவங்க எல்லா பேருமே புரிஞ்சுக்கங்க. ஏகப்பட்ட மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை கேரளாவில் இருக்கிறவங்களெல்லாம் கொந்தளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கர்நாடகா, கேரளாலெல்லாம் அப்படி வெறியில் இருக்காங்க உங்க மேல. பாண்டிச்சேரி எல்லா ஏரியாவிலையும் காலகாலத்தில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு போங்க. இல்லைன்னா நீங்க வெளியே வர முடியும். எத்தனை நாளைக்கு நீங்க முன்ஜாமீன் வாங்கிட்டு இருப்பீங்க? எத்தனை வருஷத்துக்கு வாங்குவீங்க? மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டாங்கன்னா முன்ஜாமீன்ல வேஸ்ட். மக்கள் திரண்டு வந்தால் உங்க முன்ஜாமீன் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். பாத்துக்கங்க. உங்களுடைய வீடியோவை இதில் அனுப்புறேன். நீங்கள் செய்த லீலைகள், நீங்க செய்த கூத்துகள், அந்த இதை பூரா மக்கள் பார்க்கட்டும். நீ இதுலேயே நீ முடக்கணும்னு நினைச்ச எங்க இருந்தாலும் நாங்கள் தேடி வருவோம். அதை பார்த்துக்க. உன்னை கண்டுபிடிக்கிறது பெருசு கிடையாது, தேடி கண்டிப்பாக வருவோம். அதனுடைய விளைவு நீ சந்திச்சு தான் ஆகணும். முடக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண. நீ தான் ஒரிஜினலுங்கிறல்ல, கேஸ் போடு, காவல்துறையில் போய் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. 50 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கோடின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் கொடுத்து போட்டு 100க்கும் 50க்கும் கையேந்திட்டு இருக்காங்க ஐயா, கையேந்திட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ண முடியலையா, படிக்க வைக்க முடியல. உங்கள் பிள்ளைகளாம் எங்கே படிக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறது எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் அதை மக்கள்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? மாட்டுவீங்க, மாட்டுனீங்கன்னு இருக்கு. அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இனிமும் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி மடத்தனம், முட்டாள்தனம் யாரும் கிடையாது. இவங்க இப்படித்தான் உங்களை அப்படியே வச்சிருக்கான். உங்களை நீங்கள் செந்தாமரை கண்ணன், அஸ்வின் ராவ், அவங்க மனைவி ராதிகா, சம்பத் சவுந்தரராஜன், அவங்க சம்பந்தப்பட்டவங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கட்டி வைங்க. கட்டி வச்சு மக்கள்கிட்ட ஒப்படைங்க. அதுக்கப்புறம் அவங்க காவல்துறைக்கு போட்டோம். பணம் இருக்கிற தைரியத்தில் கேவலமா பேசுறாங்க காவல்துறையை. என்ன செஞ்சு விடுவீங்க? பணத்தை தூக்கி எறிகிறேங்கிறான் அவனும் அவன் மருமகன். நீ எல்லாம் எங்க இருந்து வந்த பார்க்கலாம். நீ எத்தனை காவல்துறைக்கு நீ பணம் கொடுப்பேன்னு நாம் பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக்னு போய் படுத்துக்கிற,
சரியான ஆள் தானேயா நீ எல்லாம் முடிச்சிருக்கேல்ல, ஆர்பிஐல முடிச்சிருக்கேங்கிற தைரியமா வெளியே வாயா. நான் முடிச்சிருக்கேன்னு சொல்லி ஃபைட் பண்ணு பார்க்கலாம், கோர்ட்ல நீ ஃபைட் பண்ணு. ஏற்கனவே நீ ஜாமீன்ல வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியா அது எத்தனை வாய்தாவுக்கு நீ வராமல் இருப்ப? நீ வரலைன்னா உன் மேலே தீர்ப்பாகும், உன் மேலேயும் ஜெயராஜ் மேலேயும். எல்லா பேரும் பணம் வாங்கி ஒன்றதையா கொடுத்துருக்காங்க. நீ எல்லாம் அந்த பணத்தை வாங்கி என்ன செய்யற? 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்கிறதாக கேள்விப்படுறான். லக்ஸூரியாக வாழ்ந்துகிட்டு இருக்க. 3 மாதத்துக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கிறதுல நீ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் உலகம் பெருசுங்க. இதில் நீ எத்தனை நாளைக்கு நீ வாழ்வேன் என்று நாங்கள் பார்க்கிறோம். மக்களே, அவங்கள எங்கே பார்த்தாலும் கட்டி வைங்க, விடாதீங்க. எவ்வளோக்களோ அவங்கள சித்திரவதை பண்ண முடியுமோ பண்ணுங்க. வணக்கம்.